ஹலோ வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வைக்கக்கட்டு தூக்கிட்டு வந்தோம். மக்களே. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு மக்களே. வைக்கல இப்போ தான் தூக்கிக்கிட்டு ஒரே வேலை. சாயங்காலத்துலேருந்து எப்பா இவ்வளோ நேரம் ஆச்சு மக்களே. 2-3 மணி நேரமாக வைக்க தூக்கிக்கிட்டு வயல்லேருந்து ஏற்றி அதை தூக்கிட்டு வந்து இறக்கி மாட்டுக்கு போட்டு அதை இறக்கி தூக்குறதுக்கு ஆளை கூப்பிட்டு நாங்கள் வந்து தூக்கி எப்பப்பப்பா சாமி முடியலடா. எப்படி தான் மாடு வளர்க்குறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. அரி வேற பிச்சு எடுக்குது, வைக்க அரிப்பு வேற, தூக்கவும் முடியல, ஒன்றும் முடியல. ஐயோ, பக்கத்து வீட்டுக்காரங்க இங்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன பைத்தியம் போச்சுச்சான்னு பார்ப்பானுங்களா இருக்கு மக்கள். ஒன்றுமே வேற முடியலை. அவன் பார்த்தீங்கன்னா வைக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு ரேட்டு சொல்லி அவன்கிட்ட பேசி அதை பிடிச்சி வாங்கிட்டு வந்து அப்பா அவன் குறைக்கவே மாட்டேங்கிறான் ரேட்டு. வேணும் வாடகை பார்த்தீங்கன்னா அவன் 10,000 கேட்குறான் வேணும் வாடகை. அதில் 25 கட்டு 30 கட்டு தான் ஏற்ற முடியுது. இங்கே வந்து இறக்குறதுக்கு பார்த்திங்கன்னா அதுக்கு 2000 3000, அதுக்கு அந்த வேலைக்கு வர்றதுக்கு அதுக்கு கேட்குறானுங்க. ஒரு ஆளுக்கு சம்பளம். செத்த நேரம் தூக்குறதுக்கு மும்பிட்டு காசா. இவனுங்க தொல்லையும் தாங்க முடியல. இல்லை விலைவாசி ஏறி போயிடுச்சு வந்துச்சு அப்படிங்கிறானுங்க. மாடு பாலும் ஒழுங்காக விலை எடுக்க மாட்டேங்கிறீங்க. சாணி விலை போக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. மாடும் விலை போக மாட்டேங்குது. விவசாயிங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம் மக்களே. ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க. எல்லோரும் ஆடு மாடு வளங்க போங்க வாங்க, சரிங்களா? எல்லோரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் யூடியூப் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் நெசத்தை தான் சொல்லுவேன், 100க்கு 100 உண்மையை தான் மக்களை சொல்லுவேன். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. சரி, வைக்கிறேன் மக்களே, பாய்.